ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் வராதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக பேசுகிறதாங்க. ஒருத்தவங்க வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு இந்த யூடியூப் சேனலை பற்றிலாம் ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு குழந்தைங்க போட்டிருந்தாங்க, அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோஸ் ஆனது. சரி, பிள்ளைங்க பண்ணலை, நம்மளாவது ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்கிறதோ பண்ணுறதோ நமக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். இந்த சோஷியல் மீடியாவில் ஏதோ நம்மளும் ஒரு தெரிஞ்சுக்குவோம், நம்மளும் அப்படி இப்போ கற்றுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் போட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஸோ உறவினர்களுக்கே சில பேருக்கு பிடிக்காம போயிடுதுங்க. என்ன யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசு புதுசா, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியா அப்படின்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிறத பற்றி ஒன்றும் இல்லை, அவங்க நம்ம தப்பு பண்ணியிருந்தா அந்த மாதிரி சொன்னால் அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாங்க. நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்கணும், அதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுப்பா, திருத்திக்கோ, இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி இதெல்லாம் தேவையாங்கும்போது அதிகமாக வந்து எந்த விஷயம் பண்ணாலுமே நெகட்டிவாக பேசுகிறத பார்த்தா அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே அந்த குழந்தைய கண்டிப்பாக நீ படிச்சிருவப்பா, நீ மார்க் எடுத்துருவப்பான்னு கொஞ்சமாவது அவங்கள என்கரேஜ் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பூஸ்ட் எனர்ஜி மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு தாயே வந்து ஒரு பிள்ளைய வந்து பேசும்போது கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் உறவினர்களும் நமக்கு வந்து நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம், நிறைய அவங்கள நம்பிட்டோமா, அவங்களே அவங்க நம்மளை சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிருதா, அதனால தான் வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும், நான் ஃபஸ்ட்லாம் வந்து 2:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் கஷ்டத்துக்கு உதவுனதே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நான் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கஷ்டம்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து நான் வெள்ளனே எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேங்க. எந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏத்தி சாமியெல்லாம் கும்பிடுவேன். அப்போதைக்கு நான் அதில் கூட ஒரு சில பேருக்கு வந்து என்ட்ட பணம் காசு அந்த நேரத்தில ரொம்ப கஷ்டம். அப்போதைக்குன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மணிக்கெல்லாம் மணி அடிச்சிடுறா, சாமி கும்பிட்டுர்றா அப்படிங்கும்போது, ஒரு சில நேரத்தில அந்த மாரி எனக்கு கும்பிடாமயே நான் இப்போலாம் வந்து என்னால எந்திரிக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு என் உடம்பு ரொம்ப மன அழுத்தமாயிருச்சு. ஏன்னா ஒருத்தவங்களாவது எனக்கு வந்து, "நீ செஞ்சுருவ, பண்ணிருவ" அப்படிங்கும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி அப்படியே நம்மளை வந்து ரொம்ப நெகட்டிவாகவே பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறைய பேர் வந்து என்னைய வந்து அதிகமாக வந்து என்னுடைய உறவினர்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு மொதற்கொண்டு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து நான் அதிகமாக வந்து ரொம்ப பிடிச்சு பேசுவேன்னா, அவங்க நெகட்டிவாக பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்து யாரையுமே வந்து ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா கூட, நீ படிக்க மாட்ட அப்படின்லாம் சொல்ல வேணாம். நீ படிப்பப்பா, நல்லா வாங்குவ, நல்லா மார்க் வாங்குவ, நீ இன்னும் நம்மளால அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களால அவங்க செய்ய முடியலைனாலும், நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்ற மாரி ஒரு தைரியம் சொன்னாவே போதுங்க. அவங்க நல்லா வந்துருவாங்க. அதனால தயவு செய்து யாரையும் மனசு கஷ்டப்படுத்துற மாரி பேசாதீங்கங்க. ஓகே, பாய்.